ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிச்சன் மகா தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். என்னதுன்னா பாதாம் பால். பாதாம் பால் வீட்லயே எப்படி ரொம்பவும் சிம்பிளா, சூப்பராவும், டேஸ்டாவும் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 4 ஏலக்காய் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு வாங்கி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 10 பாதாம் பருப்பு அதுல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்தா பருப்பு ஒரு 30 பிஸ்தா பருப்பு கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால், சுகர் வந்து நம்ம தேவைக்கேற்ப அதில் ஆட் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1/2 லிட்டர் பாலை ஒரு பேன்ல மாற்றி நல்லா சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாதாம் பருப்புல தோலெல்லாம் நீக்கிடலாம். நீங்க நல்லா பாதாம் பருப்பு ஊறிச்சுன்னா தோல் நம்ம கையில செய்யும் போதே வந்துடும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா கொஞ்சமா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஊற வச்சு தோலை நீக்கிக்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாதாம் பருப்பு ரொம்ப உடம்புக்கெல்லாம் நல்லது. டெய்லி நீங்க வீட்டுல நார்மலாவே ஒரு 5 பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்பவும் ஸ்ட்ரென்த். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லா பாதாம் பருப்பையும் தோலை நீக்கி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்ப நம்ம உரிச்சு வச்சு தோல் நீக்கி வச்சிருந்தா அந்த பாதாம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த ஏலக்காய், மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மஞ்சத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தா கூட அது கலருக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்றோம், அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நேவா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பாதாம் பருப்புல லைட்டா மேல மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம அந்த 10 பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப அதில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூடான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி கூலிங்காக வேணும்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கூலிங்காக கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம ரொம்பவும் டேஸ்டான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா அந்த பாதாம் பிஸ்தாவையும் இதுல மேல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டு சாப்பிடுங்க. ரொம்பவும் டேஸ்டாவும் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.